ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஒரு விஷயம் என்ன பிரச்சாரம் பண்ற மாதிரி என்ன பேசுறீங்க? இல்ல அடுத்து வரப்போறவர் அப்படி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இம்பாக்ட் பண்ணணும். ஏன்னா படத்துல அந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த படத்துல சிஎம் இல்லையா, நான் 2011 சிஎம் ஆயிட்டேன். எப்படி? அது வந்து அவர் ஓட்டு வாங்கி சிஎம் ஆறாரு, நான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்கேன். எதுக்கு ஓட்டு போடுறோம், யாருக்கு ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோன்னே தெரியாம ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன் தட் சிஎம். அந்த மாதிரி இந்த சிஎம் இல்லை. இப்போ வரப்போறவர் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் நான் ஒரு வாக்குறுதி சொல்றேன். வருகின்ற மார்ச் 27 ரிலீஸ் ஆக இருக்கும் லூஸ் L2 எம்புரான் திரைப்படத்திற்கு வருகை தர இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டை அள்ளி தருவதாக எங்களது தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவருடைய பேச அன்புடன் அழைக்கிறோம். திரு டொவினோ தாமஸ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனாக இருக்குங்க சார், மாடர்னாக இருக்குங்க சார். இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் சிஎம்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். இதான் ஏஎஸ்எம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்து போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். And what makes me even more happier is that I got to work with Rajwat and Lalit and Manju Ji and all, and again with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இட்ஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு சி ஹவு மை கேரக்டர் இன் திஸ் மூவி ஹேஸ் இவால்வ்ட் அண்ட் ஹவு பீப்புள் ஆர் லைக்கிங் இட். இப்போ ரொம்ப சந்தோஷம். ஆன் 27th மூவி இஸ் ரிலீஸிங் வேர்ல்டு வைட். எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். சார் சார் ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு வேளை நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போ தான் அந்த டைம் இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசித்து பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ்.
from the 27th of March. Thank you so much. Thank you. திரு பிருத்திவிராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சார் சார் சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டராக இருந்துட்டு மலையாள சினிமாவில் போயிட்டு இவ்வளோ கலக்குன்னு கலக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே, மலையாளம் சினிமால இருந்து இங்கே வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகராக என் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட், அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனா பார்ப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்றைக்கி மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ பை த டைம் வி ஸ்டார்டட் எம்புரான், வி நியூ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதுக்கு லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவாக ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸில் ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் அ பிளான். ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா வாஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸ்கிரிப்டிங் முடிஞ்ச உடனே ஐ had called பாலா and told him, இந்த வாட்டி ஐ am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு த ஹோல் டீம். ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் வி ஆர் அபவுட் த தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம் and I hope you will like what you see. Thank you once again. சார், ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு இருக்கும் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்கள். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஓகே சார். ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாங்க. தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்கள்ட்ட தான் புரியவே மாட்டேங்க. ஓகே சார். இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். இந்த படத்தை நான் வந்து பார்க்கணும். இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை இப்போ சொன்னால் அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்லை ஓகே, என்ன இது ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து வி மேட் எ ட்ரையாலஜி. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போது பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் லூசிஃபர் வி கிரியேட்டட் திஸ் ஃபிலிம். திஸ் ஃபிலிம் ஆஸ் அவர் சொன்ன மாதிரி திஸ் இஸ் சம்திங் வெரி ஒரு பர்சனல் ஃபிலிம் மாதிரி. திஸ் இஸ் அ ஃபிலிம் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி.
not for our industry, for the film industry. We tried something very different. അല്ലേ, ഒരു எப்படி ഒരു പടം എടുക്കണം, ഹൗ ക്യാൻ വി ടേക്ക് എ ഫിലിം, ഒരു പടத்துக்கு என்னென்னலாம் வேணும், ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം എടുക്കുന്നത് കഷ്ടം. അത് എല്ലാം നല്ലതാണ് വന്നാൽ தான் ഒരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് ഫിലിം ആകും. നല്ല മ്യൂസിക് വേണം, നല്ല സൗണ്ട് വേണം, നല്ല ആക്ഷൻ വേണം, നല്ല ആക്ടിങ് വേണം, ആക്ടേഴ്സ് വേണം. ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise, ഒരു ഫ്രാഞ്ചൈസിയോட ഒരു I cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு 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 புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால் this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of ഒരു appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone, the music part, camera, everyone has created a magic in this film. So film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் March 27th வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி ஆறு 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் அப்பா சார். அந்த 7 வருஷம்தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்தில் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்கெல்லாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம். அதான் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வருஷம் அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? ஏ சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களா, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசினேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுகிறாங்க. நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசினேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால் வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை, டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே, ஓகே சார். சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு உடைச்சி பெரிய இது 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன் தான். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போல இருக்கு. இது ஒரு 1000 கோடி, இந்த புஷ்பா 2 தாண்டி 1500 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத. வி கிரியேட்டட் அ குட் ஃபிலிம் இல்லையா? அந்த கோடிக்காகத்தான் பணம். ஹவு டு யூ நோ? எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபர். ஸோ அது எவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஸ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடச்சா நல்லது. உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும். சார், இந்த கேள்வி டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷனில் நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? அவர் கூப்பிடல, நான் என்ன பண்ணோம்? அவர் பிருத்விராஜ் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. கூப்பிட்டாச்சா? இல்லை அவர் ஒன்றுமே சொல்லலை. You had kind of put out a video introducing all the characters for 30 days.
and in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there are several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. இந்த படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து மை ரைட்டர் முரளி கோபி அண்ட் ஐ வி ஆர் வெரி பர்டிகுலர். இது ஒரு ஸ்டாண்ட் லோன் ஃபில்மாக கூட இது ஷுட் பி ஏபிள் டு எக்ஸிஸ்ட். அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமாம், நீங்கள் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, ஏன் இதுக்கே போய் கை தட்டுறங்கிற ஒரு thought might come. Like little recall, throwbacks அப்படியெல்லாம் இருக்கிறது மேலே it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைனா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கில் தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் அ சான்ஸ் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்டில் தான் இந்த படம் முடிய போகுது. தட்ஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினச்சி தே ஷுட் கோ அண்ட் ரீவிசிட் தட் ஃபிலிம்ங்கிறது தான் என்னோட ஆசை. ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ். பிருத்திவி சார் ஹியர். சார் இவட ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்தில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, 20 minutes தேங்க்ஸ் கார்டெல்லாம் போடுவாங்கல்ல, அதான் அந்த. ஸோ 3 hours வரும் ஆக்சுவலி. பிருத்திவி சார் இவட. பிருத்திவி சார், இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பற்றி மட்டுமா இருக்குமா இல்லை தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸே பற்றிக்கே கிடையாது அம்மா. அது இல்லை ஒரு டயலாக் அது. ஆமாம். ஸோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சொல்கிற கதைக்கு ஒரு பேக் ட்ராப் டிவைஸாக பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித்தின் பாலிடிக்ஸ். ஆமாம், பேக் ட்ராப் பொலிட்டிக்ஸாக இருக்கும். ஆமாம், இப்போ நான் இது கேரளாவில் இருந்து வர படங்கிறதுனால பேக் ட்ராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதில் சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியோலையும் இனிமேல் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் இன்னொரு சினாரியிலே கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் இஸ் தட் வே குவைட் நியூட்ரல் இன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஐ வுட் லைக் டு பிலீவ். பிருத்திவி சார் இவட ராஜேஷ். எஸ் எஸ். ட்ரைலர் வளர இஷ்டப்பட்டு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ചോദ്യം ப்ரோ ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி. அது நீங்கள் இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ரஜினி சார் ரஜினி சார் இல்லை அந்த 1992 நடந்த போயஸ் கார்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சாரை மீட் பண்ணும்போது ரஜினி சார் அதை பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை, நான் சார்கிட்ட சொல்லலை. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படித்தது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, ஸோ பயங்கரமாக கும்பல் வந்ததுங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு லெஜெண்ட் அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Raja Vishan sir's studio. ஸோ அது எடுத்து முடித்த உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ அ ஃபில்ம் வித் ஹிம் அண்ட் ஐ குட் நாட். அதை என்னால் புல் ஆஃப் பண்ண முடியல. ஸோ ஐ கால் சௌந்தர்யா அண்ட் ஐ ஆஸ்ட் இஃப் ஐ கேன் கம் அண்ட் ஷோ ஹிம் அண்ட் ஹி வாஸ் வெரி கிரேஷியஸ். அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி அண்ட் ஹி சா த ட்ரெய்லர் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் நிறைய வார்த்தைகள் பேசினேன் அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் இட். சார் பிருத்திவி சார் இங்கே சார். சார் இப்போ எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். சார் இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார், மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமாம். ஓகே. கிஷோர் இருக்காங்க. இந்த ஐ திங்க் there are multiple people from Tamil speaking actors, மேபி நாட் பிக் ஸ்டார்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், இப்போது சிவகார்த்திகேயன் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி யாராவது சார் கூடயே நடிக்கிற மாதிரி.
தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் யூ ஹேவ் அன் ஐடியா. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள். மோகன்லால் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன போல் ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ ஆம் அன் ஆக்டர். ഇതൊക്കെ സിമ്പിൾ തിങ്. അതൊക്കെ ഗസ്റ്റ് റോള് അതൊന്നുമില്ല. അതൊരു ദിസ് ഈസ് ലൈക്ക് എ ബ്യൂട്ടിഫുൾ എക്സ്ചേഞ്ച് ഓഫ് അവർ കൾച്ചർ, യുവർ ലവ്, യുവർ ഫ്ரெண்ட்ஷிப். அவர் எந்த படத்தில் ஆக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இனி டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பாக நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. சார் மோகன்லால் சார், இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வி டிட் ஏ பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி லீக் தட் ரெசீட் டு த ப்ரெஸ். அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை, உங்களுக்காக ஒரு ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல்? இல்லை, நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே, இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களே பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார், அதே கேள்வியோட கண்டினியூஸ். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு? உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Emran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? Well, I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores. I mean, globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So, Najam, உண்மையாக சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஆமாம், இது வந்து ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மோட ஃபாலோ அப், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆல் தட் வி நியூ, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it. And I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us.